பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஆடி கிருத்திகையினுடைய விரத சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். தீராத கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும் ஆடி கிருத்திகையில் முருகனின் அருளை பெற கிருத்திகை விரதம் இருப்போம். ஆடி கிருத்திகை விரதம் நாளை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வருகின்றது. கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் மாலை 6 மணி முதல் 7ஆம் தேதி காலை 5:52 வரைக்கும் இருக்கின்றது. வருடத்தில் எந்த மாதத்திலும் இல்லாமல் ஆடி கிருத்திகைக்கு என்று ஒரு சிறப்பு விசேஷம். ஆடி மாதத்தில் தான் அதிக அளவு தெய்வ காரியங்களை, தெய்வ வழிபாட்டை நாம் நடத்தி வருகின்றோம். அதுவும் முருகனுடைய சிறப்புகளுக்கும் முக்கியமான கிருத்திகை விரதம் இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆடி வெள்ளி நிறைஞ்ச நாள்லேயே வருது. இந்த அன்னைக்கு நம்முடைய மக்கள் பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய முக்கிய நாளாக வைத்திருக்கின்றார்கள். ஆடி மாத கிருத்திகை தேவர்களின் மாலை காலமாகும். இந்த காலத்தில் உப்பில்லாத உணவை உண்டு விரதம் இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் கருதப்படும். பலரும் ஆடி மாதத்திலே இருந்து விரதம் துவங்கி 6 மாதம், அதாவது தை மாத கார்த்திகையில் முடிப்பாங்க. ஒவ்வொரு கார்த்திகையிலையும் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. உப்பில்லாமல் உணவை அன்னைக்கு சாப்பிட்றது. நட்சத்திரங்கள்லேயும் கிருத்திகை சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். முருகன் பிறந்தது விசாகம் என்றாலும் அவனை பாலூட்டி சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் 6. அதனால தான் அந்த கார்த்திகைக்கு ஒரு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த விரதம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பூஜை அறையை நல்லா சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்னால் அரிசி மாவில் அறுகோண கோலம் போடணும். பின்னால் முருகனின் படத்திற்கு நெய் தீபம் ஏற்றி பூக்கள் மற்றும் பழங்கள் நிவேதனம் செய்ய வேண்டும். இல்லை கந்தர் சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாராயணம் பண்ண வேணும். இல்லை சத்தமாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம். முடிந்தவர்கள் இந்த தினம் முழுவதும் முருகனுக்கு விரதம் இருப்பது, காலையிலிருந்தே விரதம் இருப்பது நல்லது. மாலையிலே வீட்டின் அருகே உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலனை வணங்குவதே நம்முடைய முதல் வேலை என்று சொல்வது போல வேல்முருகனை வணங்கினால் அனைத்து வகையான தோஷங்களும் நீங்கும். அவனுடைய அருளும் குணமும் குமரன் நமக்கு தருவார். கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், நல்ல அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள் என பலவிதமான பேறுகளை முருகன் அருள்வார். 12 கிருத்திகையில் மிக சக்தி வாய்ந்த கிருத்திகை ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகையில் விரதம் பூர்த்தி செய்யும் போது உப்பில்லாத உணவை சாப்பிட வேண்டும். இதுபோல் தொடர்ந்து 6 மாதம் தை மாதம் வரைக்கும் நம்ம பண்ணினோம்னா முருகன் எல்லா வளங்களையும் நமக்கு அருள்வார். முருகன் தான் சத்துரு சம்மார மூர்த்தி. அதுபோக மனயோகம் தருபவன், நிலவளம் தருபவன், நீர்வளம் தருபவன், பயிர் தொழில் தருபவன், பூமி லாபம் தருபவன், உடன்பிறப்பு பாசம், பிள்ளை பாசம், அனைத்து நிகழ்ச்சிகளிலேயும் வெற்றியை தருபவன் வெற்றிவேல் முருகன், மங்களகாரகன்னு சொல்லுவோம். ஆகையினால ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு விரது முருகனின் அருள் கடாட்சம் பெற்று அனைவரும் வளமான வாழ்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.